பட்டினப்பாக்கம் வழியா நீங்க வரீங்கன்னா கண்டிப்பா வந்து மீன் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க வந்து மெரினா பீச் போயிட்டு வரும்போது பட்டினப்பாக்கம் வழியா தாங்க வந்திருந்தோம். லேட் நைட்ல கூட மீன் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது அந்த ஏரியால. நான் வரும்போது பாத்தீங்கன்னா அரௌண்ட் 9 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். கோலா ஃபிஷ் வந்து நான் ட்ரை பண்ணதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். மீனை பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணை பார்த்தாலே சொல்லிடலாம் மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ரீசெண்ட் டேஸ்ல வந்து இந்த மீன் பிடிக்கிற தடைக்காலம் போட்டதுல இந்த மீன் அந்த அளவுக்கு வாங்கவே இல்லை. சரி இது மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 200 பக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 5ல இருந்து 6 மீன் இருந்தது மீடியம் சைஸ்ல. இது எப்படி கிளீன் பண்றதுன்னு குயிக்கா பாத்துடலாமா? இதுல வந்து பாத்தீங்கன்னா சைட்ல ரெக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மீன்ல வந்து செதில் கொஞ்சம் அதிகமா இருந்ததுங்க. அதனால பாத்தீங்கன்னா கத்தி வச்சு நல்லா செதில ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. செதில் எடுக்கிறீங்கன்னா டெயில் போர்ஷனை கட் பண்ணாம டெயில பிடிச்சிட்டு செதில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா ஃபுல்லாவே ஈஸியா கிளீன் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் இந்த வேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, இதை கையில் வந்து பிச்சுட்டு அதுக்கப்புறம் சிசர் வச்சு சென்டர் போர்ஷனில் கட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற வேஸ்ட் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் குழம்பு வச்சு சாப்பிடல, பட் ஃப்ரை தான் பண்ணி சாப்பிட்ருந்தேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு ஃப்ரை பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த மீனை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா மீன் வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் வந்து மீனை வாங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் க்ளீன் பண்ணுறது கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.